கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே, பரிசுத்தமான கர்த்தருடைய நாளிலே குடும்பமாய் அமர்ந்து இந்த காணொளியின் வாயிலாக ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த கர்த்தருடைய நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக குடும்பமாய் உம்முடைய திருப்பாதத்திலே அமர்ந்து ஆண்டவர் உமது சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களை வழிநடத்திய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று வெகு வேகமாக பரவி வருகின்ற சூழலிலே ஆண்டவர் உண்மையே தஞ்சமாக நாங்கள் நாடி நிற்கின்றோம். அன்பின் ஆண்டவர் நீர்தாமே எங்களையும் உலக மக்களையும் இந்த நோயின் போர பிடியிலிருந்து விலக்கி பாதுகாக்க வேண்டுமா என்பதிலே ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஆராதனையிலே உம்முடைய நிறைவான பிரசனத்தை உணரவும் உமக்குள்ளாய் பலப்படவும் ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாய் உம்மிடத்தில் விண்ணப்பிக்கின்றோம். அன்பின் ஆண்டவர் நீர் எங்களை முன்னின்று வழிநடத்தும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் பாமாலை 387 பாடுவோம். பாமாலை 387. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள திருமறை பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம்
வசனங்கள் 19 முதல் 23 முடிய. கருத்தாய் கவனமாய் நாம் அனைவரும் கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கீர்த்தனை 224 பாடுவோம். கீர்த்தனை 224. தாசரே
செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே, அடியரின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது மனதின் சிந்தனைகளும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே குடும்பமாய் அமர்ந்து காணொளியின் வாயிலாக இந்த ஆராதனையை பங்கு பெறுகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி இந்த தியானத்திற்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகின்றேன். சொந்த வீடு, உறவின் மக்கள் யாவற்றையும் விட்டு பாதுகாப்பற்ற ஒரு சூழலிலே வட இந்தியாவிலே திருப்பணியாற்றின ஒரு மிஷனரி தம்பதியினரை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த மிஷனரி தம்பதியினர் 25 ஆண்டுகளாக எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் உயிருக்கு உத்தரவாதமற்ற சூழலிலே அவர்கள் தன்னுடைய அர்ப்பணியை செய்து வந்தார்கள். ஆனால் இந்த நீண்ட நெடிய அர்ப்பணியிலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறுவடையை கண்டார்கள். ஏறத்தாழ 56,000 விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ளாக வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று அவரை பற்றி வாழும்படியான ஒரு வல்ல கருவியாக அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த மிஷனரி தம்பதியினருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒரு முறை அவர்கள் அர்ப்பணி செய்த பகுதியிலே ஒரு கடுமையான காலரா நோயின் தாக்கம் இருந்தது. இந்த காலரா வியாதியின் மூலமாக அநேக மக்கள் உயிரை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையிலே தங்களால் இயன்ற மருத்துவ உதவிகளை இந்த மிஷனரி தம்பதிகள் செய்து வந்தார்கள். அந்த மிஷனரியுடைய மனைவி ஒரு குறுகிய கால மருத்துவ பயிற்சி பெற்றவர். அவர் இல்லத்திலே இருந்து தங்களை நாடி வருகிற மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு பெண்மணி காலரா நோயினாலே பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையிலே அவரிடத்திலே சிகிச்சை பெறும்படியாக வந்தார். அந்த மிஷனரி இடத்திலே கடைசியாக 2 பாட்டில் குளுக்கோஸ் மட்டும் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மிஷனரி தம்பதியின் இளைய மகனுக்கும் காலரா நோய் தொற்றிக்கொண்டது. அவனும் மிக மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டான். அந்த இளைய மகனுக்கு 1 பாட்டில் குளுக்கோஸ் செலுத்தினால் அவன் தப்பித்துக் கொள்ளுவான், பிழைத்துக் கொள்ளுவான் என்கிற சூழல் இருந்தது. ஆனால் அந்த அங்கே சிகிச்சை பெற வந்த பெண்மணிக்கு 2 பாட்டில் குளுக்கோஸையும் செலுத்த வேண்டும் என்கிற நிலையிலே அவள் காணப்பட்டாள். அப்போது அந்த இளைய மகன் சொன்னான், அம்மா, நீங்கள் அந்த 2 பாட்டில் குளுக்கோஸையும் அந்த அம்மாவிற்கு, அந்த பெண்மணிக்கு நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்லி அவன் சொன்னான். அப்போது அந்த மிஷனரி ஒரு கனத்த இதயத்தோடு கூட வீட்டை விட்டு வெளியே சென்று நின்று கொண்டு அவர் கண்ணீரிலே கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழலிலே அந்த பெண்மணிக்கு 2 பாட்டில் குளுக்கோஸையும் அவர்கள் செலுத்தினார்கள். அந்த இளைய மகனோ ஜெபித்துக் கொண்டிருந்தான்.
ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் நீர் சொல்லும், அப்போது நான் பிழைப்பேன் என்று சொல்லி அவன் ஜெபித்துக் கொண்டான். அந்த இரவு கடந்தது, பொழுது புலர்ந்தது. அவன் மம்மி என்று கூப்பிடுகிற சத்தம் கேட்டது. அந்த மிஸ்ரரி தம்பதியின் மனைவி நினைத்து கொண்டார், ஒருவேளை இது பிரம்மையாக இருக்குமோ என்று சொல்லி அவள் யோசித்தாள். அப்படி யோசிக்கிற வேளையிலே மீண்டுமாக அம்மா ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். நான் பிழைத்துக் கொண்டேன் என்று சொல்லி அவன் சொன்னான். அப்படி சொன்னபோது அந்த தம்பதியினர் மகிழ்ச்சியோடு வந்து அந்த மகனை அரவணைத்து அங்கே முத்தமிட்டார்கள். ஒருவேளை மிஸ்ரரி பணி என்பது இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை உடையதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு Christ's invitation to be an expression of mission என்கிற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருட்பணியின் தோற்றத்திற்கான கிறிஸ்துவின் அழைப்பு. இந்த தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் வாசிக்க கேட்ட தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 23 வரை உள்ள அந்த வசன பகுதியை, வேத பகுதியை உங்களோடு கூட தியானிக்க விரும்புகின்றேன். 2 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவது குறிப்பு, இயேசு அனுப்புகின்றார். இயேசு அனுப்புகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தியை 4 சுவிசேஷ நூல்களிலும் நாம் பார்க்கின்றோம். அவர் உயிர்த்தெழுந்த போது எங்கு தோன்றினார் என்றும் சுவிசேஷ நூல்கள் பதிவு செய்திருக்கின்றன. இயேசு கலிலேயாவில் தோன்றினார் என்று சொல்லி நாம் மத்தேயு நற்செய்தி நூலிலும் இன்னுமாக லூக்கா நற்செய்தி நூலிலும் நாம் பார்க்கின்றோம். அதே வேளையிலே லூக்கா நற்செய்தி நூலிலும் மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலிலும் இயேசு எருசலேமில் காட்சியளித்ததை விளக்குகின்றது. யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலும் காட்சியளித்தார் என்கிற நற்செய்தியையும், அதே போல எருசலேமிலும் காட்சியளித்தார் என்கிற நற்செய்தியையும் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 2 நிகழ்வுகளையும் 2 மரபுகளையும் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் ஆசிரியர் அங்கே பதிவு செய்திருப்பதை நாம் காண முடிகின்றது. முதலாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலையிலே அங்கே நாம் பார்க்கின்றோம். அங்கே சீசர் எல்லாரும் பயந்து அங்கே ஓடிவிட்ட நிலையை நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை, அந்த நற்செய்தியை அங்கே மகதலேனா மரியாள் வந்து சீசர்களிடத்திலே அறிவிப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு கூட இணைந்து அங்கே பங்கு பெற்ற கடைசி இரவு உணவு அருந்திய அந்த அறையிலே சீசர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் பயந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் இயேசுவை கொன்ற யூதர்கள் தங்களையும் கொன்றுவிடக் கூடும் என்று சொல்லி யோசித்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த நிலையிலே பயத்திலே இருந்த அந்த சீசர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அந்த அறைக்குள்ளாக வருகின்றார். அந்த அறையின் கதவு மூடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த
கதவின் ஊடாக ஊடுருவி அவர்கள் முன்பாக வந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த உடலுக்கு ஊடுருவி செல்லுகின்ற தன்மை இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி எடுத்து காண்பிப்பதாக காணப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு உயிர்த்தெழுந்து வந்த அந்த நிலையிலே அங்கே தம்மை அங்கே வெளிப்படுத்துகின்றார். சீசர்கள் முன்பாக தோன்றிய போது அங்கு ஆண்டவர் தாம் தான் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். சிலுவையில் அறையப்பட்ட போது ஏற்பட்ட அந்த காயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு காண்பிக்கிற நிலையை நாம் பார்க்கின்றோம். அவர் ஆண்டவர்தான், கர்த்தர்தான் என்பதை உணர்ந்து கொண்ட இயேசுவின் சீசர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நிலையிலே அங்கே நாம் பார்க்கின்றோம், ஒருவேளை முதலிலே அவர்கள் பயந்திருந்தாலும் கூட அங்கு வந்திருப்பது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுதான் என்பதை அவர்கள் கண்டுகொண்ட பின்பு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையிலே ஆண்டவர் அவர்களிடத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். பிதா தம்மிடம் ஒப்படைத்த அந்த அருட்பணியை இயேசு தம்முடைய சீசர்களுக்கும் அங்கே ஒப்பு கொடுக்கின்றார். அந்த அர்ப்பணியை செய்யும்படியாக அவர்களை அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சீசர்கள் குழு சேர்ந்ததுதான் திருச்சபை என்பதை நாம் இந்த இடத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். சர்ச் இஸ் a body of Christ என்று சொல்லி சொல்வதை நாம் அறிந்திருக்கின்றோம். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறது. கிறிஸ்துவின் உடலிலே நாம் எல்லோரும் அதிலே அவயவங்களாக நாம் இணைந்திருக்கின்றோம். இப்படி இணைந்திருக்கிற நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபை மக்கள் தம்முடைய அர்ப்பணியை செய்யும்படியாக அங்கே அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்படி உலகத்திற்கு அனுப்பினாரோ அதே போல திருச்சபை மக்களையும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அர்ப்பணி செய்யும்படியாக அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எப்படி என்று சொன்னால், பிதாவாகிய கடவுள் அங்கே இயேசுவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை அர்ப்பணிக்கென்று உலகத்திற்கு அனுப்பியதற்கு அடையாளமாக விளங்குவது போல திருச்சபை மக்களும் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக இருந்து உலக மக்களுக்கு அர்ப்பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் அனுப்புகின்றார், இயேசு அனுப்புகின்றார். ஒருவேளை நாம் லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இவ்விதமாக கூறுகிறது. அவர் தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணியின் காலத்திலேயே தம்முடைய 12 சீசர்களையும் அழைத்து அங்கே இவ்விதமான கட்டளையை கொடுக்கின்றார். பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் அங்கே கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய நற்செய்தியை அறிவிப்பது மட்டுமல்ல, பிசாசின் சக்திகளை இந்த உலகத்திலிருந்து விரட்டவும் அதே போல வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அங்கே வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் தருகின்றார். அது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அவர்களை அனுப்பினார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி தம்முடைய ஊழியத்தை துவங்கினார். அதே வண்ணமாக தம்முடைய சீசர்களையும் அப்படிப்பட்ட அர்ப்பணி செய்வதற்கு அவர்களை அனுப்புவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இன்னுமாக லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது நாம் இப்படியாக பார்க்கின்றோம். 1ஆம் வசனம் துவங்கி விதமாக சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருப்பணியை தொடர்ந்து செய்யும்படியாக வேறே 70 பேரை அங்கே தெரிந்து கொள்கிறார். அவர்களை 2 பேராக அனுப்புகின்றார். ஆண்டவருடைய நற்செய்தியை உலக மக்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக, அநேகரை உலக மக்களை ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக அங்கே அனுப்புவதை நாம் பார்க்க முடிகின்றது. இன்னுமாக நாம் பார்க்கின்றோம், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலே 28ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக ஆண்டவர் சொல்லுகின்றார். 19-20ஆம் வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் கட்டளையிட்ட வார்த்தைகளை, திருவசனங்களை இந்த உலக மக்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார். இந்த மாபெரும் கட்டளையை நாம் ஏற்று திருச்சபையா சேர்ந்து அவருடைய அர்ப்பணியை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன உதாரணத்திலே அந்த மிஷனரி தம்பதியினர் வட இந்திய பகுதிக்கு சென்று எந்தவித பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவருடைய அர்ப்பணியை முழுமையான அர்ப்பணிப்போடு அவர்கள் செய்தார்கள். 56,000 பேர்களை அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் விசுவாசித்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் வழிநடத்தினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நாமும் அப்படிப்பட்ட அர்ப்பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி திருச்சபையாக நம்மை அழைக்கின்றார். இயேசு அனுப்புகின்றார். 2வது குறிப்பு, இயேசு அருளுகின்றார். இயேசு அருளுகின்றார். நாம் யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே பார்க்கும்போது அங்கே 20ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக சொல்லப்படுகின்றது. 22ஆம் வசனத்திலே இவ்விதமாக பார்க்கிறோம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். இது ஆண்டவர் அருளுகின்ற மாபெரும் ஈவாக காணப்படுகின்றது. பரிசுத்த ஆவியை தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் இங்கே கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த உன்னதமான வரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு அங்கே கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பரிசுத்த ஆவியை கொடுக்கின்ற இந்த நிலையிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனிடத்திலே திரும்பிய பிறகு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவார் என்று சொல்லி நாம் பல இடங்களிலே நாம்
வேத வசனங்களிலே காண்கின்றோம். ஆனால் இங்கே உடனடியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்து சீசருக்கு முன்பாக காட்சியளித்த போதே அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். யோவானுடைய சிந்தனைப்படி பார்க்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், விண்ணுக்கு செல்லுதல், இன்னுமாக தூய ஆவியை அருளுதல் ஆகிய இந்த 3 நிகழ்வுகளும் ஒரே நேரத்திலே அந்த உயிர்த்தெழுந்த தினத்திலே நடைபெறுவதை இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நாம் மற்ற சந்தர்ப்பங்களிலே பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் என்பது முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே நிகழ்கின்றது. அதன் பிறகு இயேசு விண்ணுக்கு செல்லுதல் 40ஆம் நாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம் 50ஆம் நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அருளுகின்றார். இங்கே வேறுபட்ட நிலைகளிலே இவ்விதமாக இந்த 3 நிகழ்வுகளும் நடைபெறுகிறது என்று சொல்லப்பட்டாலும் ஒரே நேரத்திலே இந்த 3 நிகழ்வுகளும் சொல்லப்பட்டதை அல்லது வாக்கருளியதை இங்கே யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்கு முன்பாக இயேசு சீசர்கள் மேல் ஊதுகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெறுகிற நிலையிலே புதியதொரு படைப்பு நிகழப்போகிறது என்பதை இந்த செயல் நமக்கு பிரதிபலிக்கிறதாக, வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. ஒருவேளை நாம் தொடக்கத்திலே பார்க்கும்போது ஆதியாகமத்திலே பிதாவாகிய தேவன் அங்கு விதமாக அங்கே செய்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே 7ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவன் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி அங்கே ஜீவாத்மாவாக அவன் உயிரடையும்படியாக அங்கே கிருபை செய்கின்றார். இவ்விதமாக தேவன் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. படைப்பின் துவக்கத்திலேயே தேவனாகிய கர்த்தர் இவ்விதமான கிருபையை ஆதி மனிதருக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் கண்டுகொள்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இவ்விதமாக சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிருடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அங்கே நாம் பார்க்கிறோம் உலர்ந்த எலும்புகள் உயிரடைவதை நாம் பார்க்கின்றோம். ஆவியை ஊதும்படியாக அங்கே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு அங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை தம்முடைய சீசர்கள் மேல் ஊதி அவர்களை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசு அருளுகின்றார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அதே போன்ற வரத்தை கொடுப்பதற்கு அவர் சுத்தமுள்ளவராக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். பரிசுத்த ஆவியின் நிறைவை உணரும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம் திடப்படுத்தல் பெறும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அது நிறைவை பெறுவதற்கு அடையாளமாக பேராயர் ஐயா அவர்கள் அந்த பிள்ளைகள் மீது கையை வைத்து ஜெபிப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை இவையெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுவதற்கு அடையாளமாக இருக்கின்றன. இயேசு அனுப்புகின்றார், இயேசு அருளுகின்றார். இந்த சிந்தனையை நாம்
நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஆண்டவர் நம்மை அர்ப்பணி செய்யும்படியாக, நம்மை ஊக்குவிக்கின்றவராக, உற்சாகப்படுத்துகின்றவராக அவர் காணப்படுகிறார். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே நாம் எப்படி அர்ப்பணியை செய்வது? ஒருவேளை கொரோனா தொற்று மிக வேகமாக பரவி வருகிற நிலையிலே இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து இயேசுவை சார்ந்து இருப்பவர்கள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்கிற நற்செய்தியை நாம் அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஒருவேளை நான் ஆரம்பத்திலே சொன்ன உதாரணத்திலே காலரா வியாதியினாலே அநேகர் அங்கே பாதிக்கப்பட்டார்கள். அந்த மிஸ்ரரி தம்பதியினர் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டுடைய அர்ப்பணியை அவர்கள் நேர்த்தியாக செய்தார்கள், அநேகரை காப்பாற்றினார்கள். நம்முடைய அர்ப்பணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இது இப்பொழுது இருக்கிற இந்த பெருந்தொற்று வேகமாக பரவி வருகிற சூழ்நிலையிலும் கூட இயேசுவின் நற்செய்தியை, இயேசுவின் அர்ப்பணியை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இன்றைய காலகட்டத்திலே தொழில்நுட்பங்கள் பெருகி வருகிற நிலையிலே அது சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி, வெகுதிரள் ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் மூலமாக அநேக நற்செய்தியை அறிவித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அதன் மூலமாக அநேகர் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு நாமும் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த தொழில்நுட்பங்கள் சென்றிராத பகுதிகளுக்கு ஆண்டுடைய செய்தியை, நற்செய்தியை எப்படி கொண்டு சேர்ப்பது என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் அதையெல்லாம் யோசித்து ஆண்டுடைய நற்செய்தியை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த பாரத்தை, கடமையை, உணர்வை பெற்றவர்களாக செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பிற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை காத்து வழிநடத்துவாராக. பிதா, குமாரன், கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த கர்த்தருடைய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக குடும்பமாய் அமர்ந்து உம்முடைய திருப்பிரசனத்தை உணரவும், உமக்குள்ளாய் பலப்படவும் ஆண்டவர் நீ கிருபை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வல்லமையிலே பலப்பட ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டுமாக செபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் கட்டளையை ஏற்று உம்முடைய அர்ப்பணியை செய்ய எங்களை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட ஆண்டவர் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியின் நிறைவை நாங்கள் பூரணமாய் உணர்வதற்கு தேவரே நீ கிருபை செய்யும்படியாக இடத்திலே மன்றாடுகிறோம். தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளாக பலப்படவும், உம்முடைய வளமையால் நிரப்பப்பட்டு இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து செல்லவும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். மன்னார்குடி நகர சேகரத்தின் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். குடும்ப வாழ்விலே நீரே பிரசன்னராக இருந்து அன்பின் ஆண்டவரே, உமது அன்பின் பிள்ளைகள் உமது கரத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு உமக்கென்று சாட்சியாக திகழ ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டுமாக மன்றாடுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா பெருந்தொற்று வெகு வேகமாக பரவி வருகிற சூழ்நிலையிலே அன்பின் ஆண்டவரே, மக்கள் அத்தகைய பயத்திலே அஞ்சு இருப்பதை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பயத்திலும் திகிலும் இருந்து நீர் எங்களை விடுவித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர். ஆண்டவர் நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக உமக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாக மன்றாடுகிறோம். இந்த பெருந்தொற்று நோயின் கோர பிடியிலிருந்து உலகம் விரைவிலே விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாக மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த வருடமும் நாங்கள் ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க முடியாத நிலையிலே இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அன்பின் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாறி இயல்பு நிலைக்கு திரும்பவும் நாங்கள் விடுதலையோடு கூடும் சமூகத்திலே வந்து ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாக உம்மிடத்திலே விண்ணப்பிக்கிறோம். இந்த அன்பின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும்.
சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை இரக்கமாய் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாவலையும் நீதாமே அருளி செய்ய வேண்டுமாக இடத்திலே மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவர், நீர் அவளை உமது ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிறைத்து தொடர்ந்து மூக்குள்ளாக வளர்வதற்கு தேவரையே நீ கிருபை செய்யும். கடந்த 2 வருடங்களாக விடுமுறை வேதாம பள்ளி நடத்த முடியாமல் இருக்கிற நிலையை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். அன்பின் பிள்ளைகள் திருவசனத்திலே தொடர்ந்து வளர்வதற்கு தேவரே நீர்தாமே கிருபை செய்ய முடியாத இடத்துல விண்ணப்பிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, திருவசனத்திலே வாஞ்சியாய் இருந்து கற்றுக்கொள்ளவும் உமக்குள்ளாக அந்த வசனத்திலே பலப்படவும் ஆண்டவர் நீர் கிருபை செய்ய முடியாமல் ஜெபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளுக்காக இடத்திலே மன்றாடுகிறோம். வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்களையும் இந்த கோர நோயின் கொடுந்தொற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இடத்திலே மன்றாடுகிறோம். அன்பான இந்த வாலிப பிள்ளைகள் சிஸ்டிகராகி உண்மையை நினைத்து உண்மையை பற்றி கொண்டு உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் சாட்சி பகர ஆண்டவர் நீர் வழி நடத்தும்படியாக மன்றாடுகிறோம். எங்களுடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பான இந்த அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவர் உமக்குள்ளாக அவர்கள் வளர்வதற்கு, உம்மை பற்றி அறிகிற அறிவிலை அவர்கள் பெருகுவதற்கு நீர் கிருபை செய்யும்படியாக இடத்திலே மன்றாடுகிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இன்னுமாக ஆண்டவரே, எங்களுடைய கருப்புக்களார் மற்றும் கன்னியாகுறிச்சி கிராம திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்குள்ள விசுவாச குடும்பங்களும் அன்பின் ஆண்டவரே விசுவாசத்திலே வேறு ஒன்றி கட்டப்பட உமக்குள்ளாக வளர தேவரே கிருபை செய்யும். அன்பு மக்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். அன்பின் ஆண்டவர் நீர்தாமே இந்த கோர நோயின் கொடிய தொற்றிலிருந்து அவர்களையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் அனுசரிக்க அன்பான உமது பிள்ளைகளையும், திருமண நாள் அனுசரிக்க அன்பான உமது பிள்ளைகளையும் உமது கரத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தங்கள் வாழ்விலே மீண்டுமாக ஒரு புதிய வருடத்தை காணும்படியாக தேவரே கிருபை செய்திருக்கிறீர். அன்பு மக்களை நீர் ஆசீர்வதியும். கடந்த வருடம் முழுவதும் ஜீவன், சுகம், பலத்தை கொடுத்து அற்புதமாய் நீர் காத்து வழிநடத்தியது போல இந்த புதிய வருடத்திலும் எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் மீது பொழிந்து நீர் நன்மையாளை நிரப்பும்படியாக மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் யாவரையும் உங்கள் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அனைவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும். நாங்கள் கேட்டது நன்மைகள் எல்லாவற்றையும் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் கூட்டு விடாத பாக்கியமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.